Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19 கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், கரெக்ஷனுக்கான டேட், ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான டேட், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கான டேட், அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் எல்லாமே வந்து கிளியரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத பாசிங் பர்சன்டேஜும் வந்து கொடுத்திருக்காங்க கேஸ்ட் வைஸ். இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரோ அல்லது உங்களுக்கு எந்த ப்ரௌசர் ஓகேவா அந்த ப்ரௌசரில் போயிட்டு ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன்.com போடுங்க. இல்லை AIB.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதற்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த பேஜுக்கு வந்த உடனே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வித் ரிகார்ட் டு ஷெட்யூல் ஆஃப் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் 19 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டவுன்லோட் PDF இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகும். இதற்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3/9/2024 அன்று வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லா டேட்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் AIB 19 பிகின்ஸ் ஃப்ரம் செப்டம்பர் 3லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நேற்று ஈவினிங்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் தோ ஆன்லைன் மோட் ஃபார் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ண போகிறீங்க. அதையுமே வந்து செப்டம்பர் 3லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் க்ளோஸ்டு. நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் க்ளோஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25 வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டு நீங்கள் லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் 28 வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அக்டோபர் 28 வரைக்குமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 18, 2024. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 24, 2024 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து செப்டம்பர் 3லேருந்து எண்டு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும்னா செப்டம்பர் 3லேருந்து அக்டோபர் 28 வரைக்குமே தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30th அக்டோபர் வரைக்கும் இருக்குது. அட்மிட் கார்டை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இந்த வெப்சைட்லேயே தான் எல்லா ப்ரொசீஜருமே நீங்கள் பண்ண போகிறீங்க. அட்மிட் கார்டும் இந்த வெப்சைட்லேயே தான் உங்களுக்கு விடுவாங்க. அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணி போடுவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக. நவம்பர் 18 வந்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நவம்பர் 24 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் நோட் தட் த பாசிங் பர்சன்டேஜ் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் 45% யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அல்லது OBC கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாசிங் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 45% வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து SC ST கேட்டகரி அண்ட் டிசேபிள் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 40% வந்து பாசிங் பர்சன்டேஜ்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் டேட்டு இதுக்கு எண்ட் ஆகிறதுக்கான டேட்டு எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் பேஜுக்கே வந்துருங்க. அதுக்கப்புறம் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் 19 இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் கீழே வந்து இமெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து ரிமெம்பர் மீன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் ரிஜிஸ்டர் இயர் கொடுங்க. இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அந்த நேமை கொடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களுடைய மெயில் ஐடியை கொடுங்க, அதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டு அதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கண்டினியூ சொல்லிட்டு கொடுங்க. இந்த ரெட் கலரில் ஸ்டார் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இனிமேல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் 19 ப்ரிப்பரேஷனுக்கான நோட்ஸுமே வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடப்படும். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் 19க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ என்ரோல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.
Hi friends, welcome to